ஹாய் வீவர்ஸ், ஒரு சூப்பரான ப்ரோமோ தான் ரிலீஸ் ஆயிருக்கு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் இப்ப வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு. நம்ம தியா பாப்பாக்கு துளசி சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வெற்றி வராங்க. தியா பாப்பா, இப்போ உனக்கு உடம்புலாம் சரியாயிடுச்சா? என்ன சாப்பிடுறீங்க? எனக்கும் கொஞ்சம் சாப்பாடு கொடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அப்போ துளசி சொல்றாங்க, வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க. அப்போ துளசி சொல்றாங்க, இந்த சாப்பாடு கொஞ்சம் காரம் கம்மியா தான் இருக்கும், ஏன்னா தியா பாப்பாக்காக செஞ்சது, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட வெற்றி வந்து அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு எவ்வளோ டேஸ்டா இருக்கு, இந்த மாதிரி சாப்பாடு டெய்லி செஞ்சுக்கிறதா கூட நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம அஞ்சலி மகேஷ் இவங்க ரெண்டு பேருமே சிவராமன் லட்சுமி இவங்களை பார்த்து கன்சீவான விஷயத்தெல்லாம் சொல்லி சந்தோஷப்பட்டு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ அஞ்சலி சொல்றாங்க, இந்த வீட்டுல எல்லாருமே இருக்காங்க, ஆனா ஒருத்தவங்க மட்டும் மிஸ்ஸிங், துளசி அக்காவை தான் நான் சொல்றேன். அவங்க கிட்ட இந்த விஷயத்த நான் சர்ப்ரைஸா சொல்லணும்னு ரொம்பவே ஆசைப்படுறேன். அதுக்காக நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். பேசாம துளசி அக்காவையும் வெற்றி மாமாவையும் விருந்துக்கு கூப்பிடலாம். நம்ம அவங்களுக்கு விருந்த வச்சு அதுக்கப்புறமா இந்த விஷயத்த சர்ப்ரைஸா சொல்லலாம். அக்கா ரொம்பவே சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்ல, இதை கேட்ட லக்ஷ்மியும் சிவராமனும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. நீ சொல்ற ஐடியாவும் நல்லாதான் இருக்கு அஞ்சலி, பேசாம நீ சொன்ன மாதிரி நம்ம அவங்கள விருந்துக்கு கூப்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணும்போது நம்ம லக்ஷ்மி சொல்றாங்க, நம்ம எதுக்காங்க அங்க வெற்றி துளசி இவங்க ரெண்டு பேரும் மட்டும் விருந்துக்கு கூப்பிடணும், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம விருந்துக்கு கூப்பிட்டு விருந்த அசத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி லக்ஷ்மி சொல்றாங்க. அதுக்காக விருந்தெல்லாம் தடல் புடலா ஏற்பாடு பண்ணிட்டு துளசிக்கு கால் பண்றாங்க. துளசி, அஞ்சலி வந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கா, நீயும் மாப்பிளையும் விருந்துக்கு கண்டிப்பா வரணும். நீங்க ரெண்டு பேர் மட்டும் இல்ல, உங்களோட அத்தை மாமா குடும்பத்துல இருக்க எல்லாருமே விருந்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி சொல்றாங்க. அதுக்கு துளசி சொல்றாங்க, ஏமா இப்படி திடீர்னு இந்த மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணீங்க, அவங்க ஏற்கனவே நம்ம மேல கோவத்துல இருக்காங்க, இப்ப நீங்க கூப்பிட்டா விருந்துக்கு கூட வருவாங்களா என்னன்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது உடனே வெற்றி சொல்றாங்க, என்ன விருந்துக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னா போனை கூட அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லக்ஷ்மி அம்மா கிட்ட பேசுறாங்க. அக்கா நீங்க கவலைப்படாதீங்க, என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே நான் விருந்துக்கு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. எல்லாருமே விருந்துக்கு தடல் புடலா கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு லக்ஷ்மி சிவராமன் இவங்க ரெண்டு பேருமே விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒயிட் ரைஸ், சாம்பார் சாதம், உருளைக்கிழங்கு, அந்த மாதிரி ஃபுல்லா வெஜ் தான் வச்சிருக்காங்க. சரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா சீக்கிரம் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடையும் பக்காவா முடிச்சிடுறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வந்துடுறாங்க. வெற்றி துளசி அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்துடுறாங்க. வீட்டை சுத்தி முத்தி பார்த்துட்டு வெற்றியோட ஃபேமிலி வந்து ரொம்பவே கேவலமா பேசுறாங்க. என்ன வீடு இது, இவ்வளோண்டு வீட்லயே எல்லாருமே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இதை கேட்ட சிவராமன் லக்ஷ்மி இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது. அது மட்டும் இல்லாம துளசி மனசுல நினைக்கிறாங்க, நான் தான் அப்பவே சொன்னேனே இவங்களை விருந்துக்கு கூப்பிட்டா கண்டிப்பா ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி துளசி ஓரமா நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாருக்குமே சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே சாப்பிட உட்காந்துறாங்க. அப்போ வெற்றியோட அம்மா அபிராமி இந்த சாப்பாடை பார்த்துட்டு, என்ன விருந்துக்கு கூப்பிட்டுட்டு கறி மீனுன்னு இல்லாம இப்படி சாம்பார் சாதத்தை ஊத்துறீங்களே, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இது கேட்டதுமே துளசிக்கு இன்னும் மனசு உடஞ்சு போயிடுச்சு. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, தன்னோட குடும்பம் இப்படி எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு துளசி ரொம்பவே சேடா நின்றுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாப்பிள்ளைக்கு செயின் வாங்கி வச்சிருப்பாங்க. எல்லாரும் முன்னாடியும் வெற்றி தம்பிக்கு நாங்க செயின் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்க செயினை எடுத்து போடணும்னு பார்ப்பாங்க. அப்பன்னு பார்த்து வெற்றியோட அம்மா செம்மையா அசிங்கப்படுத்துற மாதிரி, அந்த செயின் என்ன ஒரிஜினல் செயினா, ஒரிஜினல் செயின் மாதிரி தெரியலையே, அதுக்காக அவங்க ஒரு ஆளை வர வச்சு இவரு அது ஒரிஜினல் தங்கமா இல்ல டூப்ளிகேட்டான்றத உரசி பார்த்தே கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த வெற்றிக்கு செம்மையா கடுப்பாகுது. அம்மா நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, ஒருத்தவங்க விருந்துக்கு கூப்பிட்டாங்கன்னா வந்தோமா சாப்பிட்டோமா போனோமான்னு இருக்கணும், அதை விட்டுட்டு அவங்க வீட்டுல தொட்டதுக்கெல்லாம் குறை கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்னோட பொறுமைய ரொம்ப சோதிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வெற்றியா அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. அவரும் உரசி பார்த்துட்டு இது வந்து ஒரிஜினல் தங்க மாதிரி தெரியலையே அப்படின்னு சொன்னதுமே வெற்றியோட அம்மாலாம் பயங்கரமா அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சுறாங்க லக்ஷ்மி சிவராமனை. இதை கேட்ட வெற்றி வந்து செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. அந்த இடத்துல போயிட்டு அந்த ஆளை ஒரு முறைச்சு ஒழுங்கா உரசிப்பாரு அப்படின்னு சொன்னதுமே அவரை வெற்றிக்கு பயந்துட்டு அந்த செயினை உரசி பார்த்துட்டு, இது ஒரிஜினல் தங்கம் தான் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடுறாங்க. இதை கேட்டது சிவராமன் லக்ஷ்மி ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னதான் வெற்றி தம்பி ஃபேமிலி நம்மள எல்லாரும் அசிங்கமா பேசினாலும் வெற்றி வந்து எப்பவுமே நம்மளுக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்கான்
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்தியோட இருக்காங்க. இந்த சைடு நம்ம துளசி வெற்றி பண்ற விஷயம் எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. மீனாட்சிக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல துளசியோட ஃபேமிலியை பயங்கரமா கேவலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா எந்த ஒரு க்ளூவும் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம வெற்றி வந்து துளசி ஃபேமிலிய ஒரு விஷயத்துல இருந்தும் பாதுகாத்துட்டு தான் இருக்காங்க. அது நம்ம மீனாட்சிக்கு நல்லாவே தெரியுது. மீனாட்சி வெற்றி மேல செம கோவத்துல இருக்காங்க. என்னதான் துளசி ஃபேமிலியில நம்ம அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சாலும் இந்த வெற்றி பையன் வந்து எல்லாத்தையும் சொதப்பி விட்டுறானே அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்காங்க. கடைசியில விருந்தெல்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்க எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. அப்போ வெற்றி துளசி இவங்க 2 பேர் மட்டும் தான் வீட்டுல இருக்காங்க. நம்ம அஞ்சலி துளசி கிட்ட ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அவங்க கன்சீவா இருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்றதுக்காக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அக்கா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன், இதை கேட்டா நீ ரொம்பவே சந்தோஷப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு துளசி கிட்டையும் வெற்றி கிட்டையும் சொல்றாங்க. துளசி சொல்றாங்க, அஞ்சலி சர்ப்ரைஸ் வைக்காத, என்ன விஷயங்கிறத சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதை கேட்ட அஞ்சலி வந்து துளசி கிட்ட சொல்றாங்க, அக்கா நான் கன்சீவா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே துளசி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. என்ன அஞ்சலி சொல்ற, நிஜமா தான் சொல்றியா, என்னால நம்பவே முடியல, ஏன் தங்கச்சி அம்மாவாக போறாளா அப்படின்னு சொல்லிட்டு துளசி அஞ்சலிய கட்டிப்பிடிச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா மகேஷ்க்கு பயங்கரமா கோவம் வருது. என்னது இது, அஞ்சலி கன்சீவ் ஆனதுல இருந்து அவங்க வீட்டுல எல்லாருமே அவளை தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க, இதெல்லாம் பார்க்க பார்க்க செம்ம கடுப்பாகுதே அப்படிங்கிற மாதிரி நம்ம மகேஷ் வந்து யோசிக்கிட்டு இருக்காங்க. இங்க வெற்றி வந்து மகேஷோட தோல்ல கையை போட்டு, அப்புறம் என்ன சகல அப்பாவாக போறீங்களா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. ஆனா அது மகேஷ்க்கு சுத்தமா பிடிக்கல. என்ன இவரு நம்ம ஷோல்டர்ல எல்லாம் கை போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை அப்படியே எடுத்து விடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வெற்றி மறுபடியும் ஷோல்டர்ல கையை போடுறாங்க. அப்போ மகேஷ் வந்து வெற்றியை பார்த்து ஒரு முறை தான் முறைக்கிறாங்க. அப்போ வெற்றி வந்து புரிஞ்சுக்கிறாங்க, ஆஹா இவர் பாக்குற பார்வையே சரியில்லையே, சரி நம்மளும் கையை எடுத்துரும் சொல்லிட்டு கையை எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் மகேஷ் வந்து உள்ளக்க போயிட்டு வெற்றி தோள்பட்டையில கை போட்ட இடத்த தட்டி விடுறாங்க, ட்ரெஸ் சரி பண்றாங்க. ஏதோ ஒரு இரிட்டேஷன் மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து அஞ்சலி பாத்துறாங்க. என்னாச்சுங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, நானும் உங்களை வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், இங்க வந்ததுல இருந்து நீங்க ஒரு மாதிரி அனீசியா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்க, அதை கேட்ட மகேஷ் வந்து சொல்றாங்க, இல்ல அஞ்சலி உனக்கு தான் இந்த மாதிரி தெரியுது, நான் நல்லா தானே எல்லாரும் கூட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ நம்ம அஞ்சலிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்போ வெற்றி துளசி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு என்னமோ சகலைக்கு அஞ்சலி கன்சீவ் ஆனதுல சந்தோஷம் இருக்கிற மாதிரி தெரியலையே, அவர் வந்து பயங்கரமா இரிட்டேட்டா இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு துளசி சொல்றாங்க, இங்க பாருங்க சார், நீங்க வந்தீங்களா உங்க வேலையை மட்டும் பாருங்க, அடுத்தவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வேவு பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வெற்றி கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்க அஞ்சலிக்கு மகேஷோட நடவடிக்கை எல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அப்போ துளசி அஞ்சலி கிட்ட வந்து கேக்குறாங்க, அஞ்சலி நீ கன்சீவா இருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, ஆனா ஒரு பக்கம் மகேஷ நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்ட அஞ்சலி வந்து ஏங்கா பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல, நீ ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்கல, மகேஷ் வந்து உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கான், அந்த விஷயம்லாம் நம்ம வீட்டுல யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இப்ப நீ முன்ன மாதிரி இல்ல, இப்போ உன் வயித்துல ஒரு குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கு, மகேஷ் வந்து ஏதாவது பண்ணானா நீ சும்மா இருக்காத, என் கிட்ட சொல்லு, நான் என்ன ஏதுன்னு தட்டி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கிட்ட துளசி சொல்றாங்க. துளசி சொன்னதை கேட்டதுமே அஞ்சலி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அஞ்சலி வந்து ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்ற பேர்ல நீல் டவுனெல்லாம் போட வச்சு ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டு இருந்தாரு அஞ்சலி. அதெல்லாம் வெளியில யார்கிட்டயுமே சொல்லல, துளசி கிட்ட மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. துளசி அக்கா எது செஞ்சாலும் நம்ம நல்லதுக்கு தான் செய்வா, அதே மாதிரி தான் இப்ப நம்மளுக்கு நல்லது தான் சொல்றா. கண்டிப்பா மகேஷ் கிட்ட நம்ம ஜாக்கிரதையா தான் இருக்கணும், மகேஷோட ரகசியத்தெல்லாம் நம்ம சீக்கிரமா கண்டுபிடிக்கணும், இந்த குழந்தை பிறக்கிறதுக்குள்ள மகேஷ் எப்படிப்பட்டவன்றதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அஞ்சலி முடிவு எடுக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.